إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் அவனுடைய இறுதி இறை தூதர் மீதும் அந்த தூதரின் கண்ணியத்திற்குரிய குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் அனைவர் மீதும் நிலவட்டும். இந்த ஹுத்பாவின் தொடக்கத்தில் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் பயத்தை உபதேசம் செய்தவனாக, தக்குவாவை இறை எச்சத்தை நினைவூட்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை மன்னிப்பானாக. நாம் மறைவில் செய்ததையும் வெளிப்படையாக செய்ததையும், அறிந்து செய்ததையும் அறியாமையில் செய்ததையும், விளையாட்டாக செய்ததையும் வேண்டுமென்று செய்ததையும், அனைத்து தவறுகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மார்க்கத்துடைய சிறப்பு அம்சங்கள், இந்த மார்க்கத்துடைய சிறப்பம்சங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த தீன் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் என்பது சிறப்புகளின் ஒரு மொத்த சங்கமம். இது அல்லாஹு தஆலா உயர்ந்த சிறந்த மேன்மை மிக்க மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதனுடைய வணக்க வழிபாடுகள், இந்த மார்க்கம் போதிக்கக்கூடிய ஒழுக்கங்கள், இந்த மார்க்கம் போதிக்கக்கூடிய குடும்ப சட்டங்கள், பொருளாதார சட்டங்கள் என்று அனைத்துமே மிக சிறப்பானவை, உயர்வானவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நாம் அவனை கண்ணியப்படுத்த வேண்டும், மகத்துவப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூய திருப்பெயர்களிலே ஒன்று என்ன? அல் அதீம், மிக மகத்தானவன், மிக உயர்ந்தவன். அல்லாஹு தஆலா அவனை நாம் தக்பீர், பெருமைப்படுத்த வேண்டும். அவனுடைய பெருமைகளை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். வகப்பிர்ஹு தக்பீரா, நபியே உமது இறைவனின் பெருமைகளை பேசிக்கொண்டே இருங்கள், அவனை பெருமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். அல் முத்தகப்பிர், பெருமைக்கு தகுதியானவன் அவன். ஒலி துக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களுக்கு நோன்புக்கு வழிகாட்டினானே, ஒரு அழகிய பெருநாளை கொண்டாடுவதற்கு வழிகாட்டினானே, இந்த மார்க்கத்திற்கு வழிகாட்டினானே, அதற்காக உங்களது ரப்பை பெருமைப்படுத்துங்கள். மக்கள் எல்லாம் வழிபாடு என்றால் என்னவென்று தெரியாமல் சடங்குகளையும் வீணான சுமைகளையும் ஷைத்தான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய சங்கிலிகளையும் தங்களுக்கு வழிபாடுகளாக ஆக்கிக்கொண்டு வீண் சிரமங்களுக்கு, கேவலங்களுக்கு, அவமானங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய, மன அமைதியை கொடுக்கக்கூடிய, சுய கௌரவத்தை பேணக்கூடிய ஒழுக்கமிக்க வழிபாடுகளை அல்லாஹ் கொடுத்தானே, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒலி துக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மார்க்கத்துடைய சிறப்பு அம்சங்களிலே ஒன்று என்ன? அல்லாஹுவை நாம் நேசிப்பது போன்று, அந்த அல்லாஹுடைய நேசத்தின் வெளிப்பாடாக அல்லாஹுவை நாம் பெருமைப்படுத்துவது போன்று
அல்லாஹ்வை நாம் மகத்துவப்படுத்துவது போன்று அதனுடைய வெளிப்பாடாக அல்லாஹு தஆலா இந்த துனியாவிலே, இந்த பூமியிலே அவனுக்கென்று சில அடையாளங்களை வைத்திருக்கிறான், சில புனிதங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான், சில மகத்துவங்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஃமின், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஃமின் எப்படி அல்லாஹு தஆலாவுடைய அந்த கண்ணியத்தை போற்றுகின்றானோ, அல்லாஹு தஆலா எதை கண்ணியப்படுத்தினானோ அதனுடைய கண்ணியத்தையும் போற்ற வேண்டும், அதனுடைய மகத்துவத்தை போற்ற வேண்டும். அதாவது அவற்றை மதித்து நடக்க வேண்டும். எந்த மதிப்பை அல்லாஹு தஆலா கொடுக்க வேண்டும் என்று சொன்னானோ அந்த அளவு மதிப்பு. அதிலே எல்லை மீறி விடவும் கூடாது, அதை குறைத்து விடவும் கூடாது. அவற்றிலே எல்லை மீறி விடவும் கூடாது, அவற்றை குறைத்து விடவும் கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட பல புனிதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறான். இதன் மூலமாக அல்லாஹு தஆலா நம்மை சோதிக்கிறான். இதன் மூலமாக அல்லாஹு தஆலா நம்மை சோதிக்கின்றான். ஷிர்கிற்கும் தௌஹீதுக்கும் இடையிலே நமக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை இருக்கிறது. முஷ்ரிக்குகள் எப்படிப்பட்டவர்கள்? புனிதங்களை மதிக்கிறோம் என்ற பெயரில் அந்த புனிதங்களை வணங்க ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதை கண்ணியப்படுத்துகிறோம் என்ற பெயரில் அதை வணங்கி விடுவார்கள். ஷிர்கிலே அவர்கள் சென்று விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மூமின்கள் எப்படி அல்லாஹ்வுடைய நேசத்தை கொண்டு அதை நேசித்து, அல்லாஹ்வுடைய நேசத்தை கொண்டு அதை நேசித்து, அல்லாஹ் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கக்கூடிய கட்டளையை கொண்டு அதை கண்ணியப்படுத்தி அதன் மீது ஈமானிய அன்பு வைப்பார்கள். அல்லாஹ் நமக்கு அங்கே பேண வேண்டும் என்று கூறிய ஒழுக்கங்களை பேணுவார்கள். அவற்றை எப்படி மதிக்க வேண்டும் என்று அல்லாஹும் ரசூலும் வழிகாட்டினார்களோ அந்த முறையில் அந்த ஒழுக்கங்களை அவர்கள் பேணுவார்கள். இது யாருக்காக? அல்லாஹ்விற்காக. அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக. அன்பானவர்களே, தொழுகை இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய ஒரு அடையாள சின்னம். நோன்பு, ஜகாத், ஹஜ், வணக்க வழிபாடுகள், ஷஆயிருல்லாஹ், இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு அடையாள சின்னங்கள். இப்படி வணக்க வழிபாட்டிலே அல்லாஹு தஆலா ஏராளம் வைத்திருக்கின்றான். அதுபோன்றுதான் காலங்களிலே அல்லாஹு தஆலா புனிதங்களை வைத்திருக்கிறான். இடங்களிலே அல்லாஹு தஆலா புனிதத்தை வைத்திருக்கிறான். காலங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களை புனித மாதங்களாக தேர்ந்தெடுத்தான். 4 மாதங்களை அல்லாஹு தஆலா புனித மாதங்களாக தேர்ந்தெடுத்தார். துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம், ரஜப். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். 4 மாதங்கள் மிக ஹுர்மத், மிகவும் கண்ணியமானவை, மிகவும் மதிக்க தகுந்தவை, புனிதமானவை என்று அல்லாஹ் கூறுகிறான். இது எப்போது? அல்லாஹ் யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த், வானங்களை பூமியை அல்லாஹ் படைத்த போதே இந்த 4 மாதங்களை புனித மாதங்களாக அல்லாஹ் எழுதிவிட்டான். அன்பான சகோதரர்களே, அதுபோன்றுதான் அல்லாஹ்வுடைய கஅபா இருக்கிறது, மக்கா நகரம் இருக்கிறது, மினா, முஸ்தலிஃபா, அரஃபா இருக்கிறது, சஃபா மர்வா மலை இருக்கிறது. அங்கே குர்பானி கொடுக்கப்படக்கூடிய குர்பானி பிராணிகள் இருக்கின்றன. இவையெல்லாம் அல்லாஹ் புனிதமாக்கியவை, அல்லாஹ் கண்ணியப்படுத்தியவை, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். இவற்றோடு நம்முடைய வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்படுகின்றன. இங்கே சென்று நாம் அல்லாஹுவை, நம்முடைய ரப்பை வணங்குகிறோம். அந்த இடத்தில் இந்த புனிதத்தை உணர்ந்தவர்களாக செல்ல வேண்டும், இந்த புனிதத்தை மதித்தவர்களாக செல்ல வேண்டும், இந்த புனிதங்களின் மீது நேசம் உள்ளவர்களாக செல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை கூறியிருந்தாலே எவ்வளவு பெரிய கட்டளையாக அது இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட பல வசனங்களில் அல்லாஹு தஆலா இந்த புனிதத்தை குறித்து, இந்த புனிதங்களை குறித்து நமக்கு வழிகாட்டுகிறான். ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்கள், சூரத்துல் ஹஜ்ஜுடைய 32வது வசனம், ذَلِكَ وَمَن يُعَظِّمْ
ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. அல்லாஹ் சொல்கிறான், இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். இங்கே அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். விசேஷமான வழிபாடுகளுக்காக இந்த இடங்களுக்கு அல்லாஹ் உங்களை அழைத்திருக்கிறான். இந்த குர்பானி பிராணிகளை நீங்கள் அறுத்து அல்லாஹ்விற்காக பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். பணிந்தவர்களாக, இஹ்ராம் அணிந்தவர்களாக, தல்பியா கூறியவர்களாக இந்த ஊருக்குள் வாருங்கள் என்று அல்லாஹ் உங்களை தனது விருந்தாளியாக அழைத்திருக்கிறான். அல்லாஹ் புனிதமாக்கிய, பாதுகாத்த, அபயமளிக்கக்கூடிய நகரத்திற்கு அல்லாஹ் உங்களை வர வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஊருக்கு, அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிற்கு அல்லாஹ் வரவழைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ذلك ومن يعظم شعائر الله. அல்லாஹ்வுடைய இந்த அடையாளங்களை, அல்லாஹ்வுடைய இந்த அடையாளங்களை யார் மகத்துவம் செய்கிறார்களோ, யார் கண்ணியப்படுத்துகிறாரோ, சொல்கிறான் ரப்புல் ஆலமீன், فإنها من تقوى القلوب فإنها من تقوى القلوب. இந்த நிலை அவருக்கு ஏன் ஏற்படுகிறது என்றால், இது உள்ளங்களில், அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ்வுடைய தக்வா, பயம் இருக்கிறது. அல்லாஹ்வை அவர்கள் பயந்தவர்கள் என்பதனுடைய வெளிப்பாடு இது. ஒரு மனிதன் மக்காவிற்குள்ளே செல்லும் பொழுது பயந்தவனாக, பணிந்தவனாக, அமைதியானவனாக, தல்பியா கூறியவனாக, அல்லாஹ்வுடைய திக்ரை கூறியவனாக செல்கிறான் என்றால், அந்த மக்கா நகரத்திலே தங்கியிருக்கும் பொழுது திக்ருகள், துஆக்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறான். மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுகிறான், குர்ஆன் ஓதுகிறான். அங்கே வீணான ஆபாசமான பேச்சுகளை பேசுவதில்லை, தவறான செயல்களிலே அங்கே ஈடுபடுவதில்லை. காபத்துல்லாவை தவாஃப் செய்கிறான், அந்த காபாவை மரியாதையோடு பார்க்கிறான், அதை சுற்றுவதை அல்லாஹ்வுடைய வணக்கமாக செய்கிறான். அங்கே துஆ கேட்பதை அல்லாஹ்வுடைய வணக்கமாக செய்கிறான். அங்கே தங்கி அவன் குர்ஆன் ஓதுகிறான், திக்ர் செய்கிறான். وَعَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَنْ طَهِّرَا بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ. இப்ராஹீமே, இஸ்மாயிலே, என்னுடைய வீட்டை, என்னுடைய ஆலயத்தை சுத்தமாக வைத்திருங்கள். இங்கே ஷிர்க்கை நீங்கள் நுழைய விட்டு விடாதீர்கள், இங்கே அசுத்தங்களை நுழைய விட்டு விடாதீர்கள். இங்கே தவாஃப் செய்ய வரக்கூடியவர்களுக்காக, இங்கே தங்கி அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களுக்காக, ருக்கு சுஜூதிலே இருப்பவர்களுக்காக இந்த வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்திருங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் அல்லவா? அங்கே அவர் தங்குகிறார், ஓதுகிறார், திக்ர் செய்கிறார், குர்ஆன் ஓதுகிறார். அன்பான சகோதரர்களே, இது அவர் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகிறார். இது அல்லாஹ்வுடைய அந்த வீட்டை கண்ணியப்படுத்துகிறார். அந்த வீட்டை கண்ணியப்படுத்துவது என்றால் பலர் நினைத்துக் கொள்கிறார்கள், இன்று மஸ்ஜிதிற்கு விலை உயர்ந்த சாமான்களை கொண்டு வருவது, சாமான்களை கொடுப்பது, இது அல்லாஹ்வுடைய பாதையில் உயர்ந்ததை கொடுப்பது, இது ஒரு சிறந்த தான தர்மம் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய வீடுகளை கண்ணியப்படுத்துவது என்றால் என்ன? அங்கே இபாதத்து செய்வது, அங்கே திக்ர் செய்வது, குர்ஆன் ஓதுவது, மார்க்க கல்வியை கற்பது, கற்பிப்பது, அங்கே வீணான பேச்சுகளை தவிர்ப்பது, ஆபாசமான பேச்சுகளை தவிர்ப்பது, பாவமான பேச்சுகளை தவிர்ப்பது. ஒரு மனிதர் மஸ்ஜிதிற்கு வரும் பொழுது உயர்ந்த ஆடைகளோடு வருகிறார், உயர்ந்த பொருள்களை மஸ்ஜிதிற்கு கொடுக்கின்றார். ஆனால் அங்கே அவர் வழிபாடு செய்வதில்லை, அங்கே தொழுவதில்லை, அங்கே திக்ர் செய்வதில்லை, அங்கே தங்கி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதில்லை என்று சொன்னால் அவர் உண்மையில் அந்த மஸ்ஜிதை கண்ணியப்படுத்தக்கூடிய விதத்தில் கண்ணியப்படுத்தவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மஸ்ஜிதிற்கு சென்றால் நீங்கள் 2 ரக்காத்து தொழாமல் நீங்கள் உட்காராதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்களே.
இது எதை உணர்த்துகிறது? அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு வந்தோம் அல்லாஹ்விற்கு காணிக்கையாக, அல்லாஹ்வுடைய வீட்டின் காணிக்கையாக அல்லாஹ்வை தொழுவது, இது அந்த மஸ்ஜிதை கண்ணியப்படுத்துவது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்படி யார் புனிதங்களை நேசிப்பாரோ, அல்லாஹ்வுடைய அடையாளங்களை மதிப்பாரோ, இது உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்வாவின் வெளிப்பாடு, இறையச்சத்தின் வெளிப்பாடு என்று சொல்கிறார். அன்பான சகோதரர்களே, இந்த உள்ளம் இருக்கிறதே, இந்த உள்ளத்திற்கு இதுவும் ஒரு மரத்தை போல, இந்த உள்ளம் ஒரு மரத்தை போல, எப்படி ஒரு மரம் பசுமையாக இருப்பதற்கு, காய் கனிகளை கொடுப்பதற்கு அதற்கு நீர் தேவையோ, அதுபோன்றுதான் இந்த கல்பு இதனுடைய ஆக்கப்பூர்வமான நல்ல தன்மைகளை வெளிப்படுத்துவதற்கு, இந்த கல்பிலிருந்து ஆக்கப்பூர்வமான நல்ல தன்மைகள், நல்ல குணங்கள், நல்ல பண்பாடுகள் வெளியே வருவதற்கு இந்த கல்புக்கு தண்ணீர் தேவை. இந்த கல்புக்கு தண்ணீர் தேவை. அந்த தண்ணீர் தான் அல்லாஹ்வுடைய பயம், அந்த தண்ணீர் தான் அல்லாஹ்வுடைய நேசம், அந்த தண்ணீர் தான் அல்லாஹ்வுடைய இபாதத், அந்த தண்ணீர் தான் அல்லாஹ் தஆலா புனிதப்படுத்தக்கூடிய அந்த புனிதங்களை மதிப்பது, நேசிப்பது. இன்று எத்தனையோ ஹாஜிகள், உம்ரா பயணிகள் ஹஜ்ஜுக்கு வருவதை பார்க்கிறோம், உம்ராவுக்கு வருவதை பார்க்கிறோம். அவர்களிலே பெரும்பாலானவர்களோ அல்லது அல்லாஹ் மிக அறிந்தவர், ஒரு வணக்கம் அதை நிறைவேற்ற வேண்டும், அவ்வளவுதான். மற்றபடி அல்லாஹ்வுடைய அந்த வீட்டை நேசித்தவர்களாக, அதை தேடியவர்களாக, அங்கே செல்ல வேண்டுமே, அந்த காபாவை பார்க்க வேண்டுமே, அங்கே என்னுடைய ரப்புடைய பொருத்தத்தை தேட வேண்டுமே, காபாவை சுற்றி வணங்குவதில் என்னுடைய கால்கள் வலிக்கும் போது, சஃபா மர்வா மலையிலே சஇ செய்யும் போது, அங்கே நின்று துஆ கேட்கும் போது, அங்கே ருக்கு சுஜூதிலே நஃபிலான வணக்க வழிபாடுகளிலே நீண்ட நேரம் தொழும் பொழுது எனக்கு ஏற்படக்கூடிய அந்த வலிகள், அந்த சிரமங்கள், அங்கே செல்லக்கூடிய பாதையில் ஏற்படக்கூடிய பயணத்தின் சிரமங்கள், இவற்றையெல்லாம் நான் அல்லாஹ்விற்காக அனுபவித்து அல்லாஹ்வுடைய அன்பை, பொருத்தத்தை, மன்னிப்பை தேடுகிறேன், அல்லாஹ்வுடைய அந்த வீட்டை கண்ணியப்படுத்துகிறேன் என்ற அந்த ஏக்கத்தோடு, அந்த தேடலோடு, அந்த ஆசையோடு, அந்த துடிதுடிப்போடு செல்லக்கூடிய ஹாஜிகள், உம்ரா பயணிகள் எங்கே யோசித்து பாருங்கள். பயம் வேண்டாமா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது. அவர்கள் வாகனத்திலே உட்கார்ந்து ஹஜ்ஜுக்காக, உம்ராவுக்காக மதீனாவிலிருந்து புறப்பட்டார்கள் என்றால் அப்படியே அமைதியாகி விடுவார்கள். அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கும் தல்பியா சொல்வதற்கு, அப்படியே அமைதியாக இருப்பார்கள், தலை குனிந்து விடுவார்கள். அவர்களுடைய முகத்தை பார்த்தால் முகமெல்லாம் பயத்தால் வெளுத்து போயிருக்கும், நடுநடுங்கி கொண்டிருப்பார்கள், பயந்து விடுவார்கள், தல்பியாவை சொல்ல முயற்சிப்பார்கள், சொல்ல முடியாது. அல்லாஹ் அக்பர். அந்த தல்பியாவுடைய மகத்துவத்தை, எந்த வீட்டுக்கு செல்கிறோமோ அந்த வீட்டுடைய மகத்துவத்தை, எந்த ஒரு இபாதத்துக்காக இப்போது தல்பியா கூறி இஹ்ராம் என்ற அந்த கட்டுப்பாட்டுக்குள் செல்கிறோமோ அதையெல்லாம் நினைத்து பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை நினைத்து பார்த்தார்கள். ஒருவர் தல்பியா சொல்வார், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பதில் அளிக்கப்படும், லா லப்பைக வலா சஅதைக், உனது தல்பியா நிராகரிக்கப்பட்டு விட்டது, உன்னுடைய ஆடை ஹராம், உன்னுடைய உணவு ஹராம், உன்னுடைய தல்பியா நிராகரிக்கப்பட்டு விட்டது என்று எனக்கு கூறப்பட்டு விடுமோ என்று பயந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவத்தை உணராமல், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உணராமல் செய்யப்படக்கூடிய இபாதத்துகள் அது இபாதத்துகள் அல்ல, அது வெறும் உடல் அசைவுகள். அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாட்டிலே சஃபா மர்வா மலையுடைய அந்த சஇயை எப்படி சொல்கிறான் பாருங்கள். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், அந்த சஃபா மலையும் மர்வா மலையும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். فمن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يطوف بهما.
யார் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு வருவாரோ அவர் இந்த இரண்டு மலைகளுக்கு இடையிலே தவாப் செய்வது, சஇ செய்வது அது குற்றமான காரியம் அல்ல, அது நன்மையான காரியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த மலைகளை சுற்றி வருவது, சஃபாவிலிருந்து மர்வா, மர்வாவிலிருந்து சஃபா என்று. அன்பானவர்களே, அல்லாஹ் புனிதப்படுத்த சொல்கிறான். அது மட்டுமா, அல்லாஹு தஆலா கோபத்தோடு எச்சரிக்கையும் செய்கிறான். யார் அந்த புனிதங்களை பாழாக்குகிறார்களோ, அங்கே பாவங்கள் செய்கிறார்களோ, அந்த புனிதங்கள் கெடும்படியான செயல்களை செய்கிறார்களோ, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். புனிதங்களை பாழ்படுத்துவது என்றால் என்ன? அங்கே பாவங்களை செய்வது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுவது, அங்கே அலட்சியமாக அந்த புனிதங்களின் கண்ணியம் கெடும்படியான செயல்களை செய்வது, பேச்சுகளை பேசுவது. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, நம்பிக்கையாளர்களே, லா துஹில்லு ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களை நீங்கள் பாழ்படுத்தி விடாதீர்கள், ஹலாலாக்கி விடாதீர்கள், அதனுடைய புனிதத்தை கெடுத்து விடாதீர்கள். வல ஷஹ்ரல் ஹராம், புனித மாதங்களை. அந்த புனித மாதங்களில் ஒன்றில் தான் நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம், துல்காதா மாதம். இந்த மற்ற மாதங்களில் பாவம் செய்வதை விட இந்த 4 மாதங்கள், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களில் பாவம் செய்வது குற்றத்தால் இன்னும் கடுமையானது. வணக்க வழிபாடுகளிலே அலட்சியம் செய்வது மற்ற மாதங்களில் குற்றத்தால் கடுமையாக இருப்பதை விட இந்த மாதங்களில் குற்றத்தால் மேலும் கடுமையானது. நீங்கள் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களை, புனிதமான மாதங்களை, குர்பானிக்காக நேர்ச்சி செய்யப்பட்ட குர்பானி பிராணிகளை, வலல் ஹதி வலல் கலாயித், அல்லாஹ்வுடைய வீட்டிலே, கஅபாவிலே, மக்காவிலே அறுக்க வேண்டும் என்பதற்காக மாலையிடப்பட்டு கொண்டு வரப்படக்கூடிய குர்பானி பிராணிகளை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள். வலா ஆமீனல் பைத்தல் ஹராம், கண்ணியமான புனிதமான ஆலயமாகிய இந்த கஅபாவை நாடி ஹஜ் உம்ராவுக்காக வருகிறார்களே, அவர்களையும் நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள், அவர்களுடைய கண்ணியத்தை கெடுத்து விடாதீர்கள். அவர்களோடு மரியாதையாக நடப்பது, அன்பாக நடப்பது, சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது, அவர்களின் பொருள்களை திருடாமல் இருப்பது, அவர்களுக்கு எந்த விதமான இடையூறுகள் செய்யாமல் இருப்பது, இவையெல்லாம் நம்முடைய ஈமானிய கடமை சகோதரர்களே. இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய புனிதங்கள் என்று சொல்கிறான். இவற்றை அல்லாஹ் நேசிக்கிறான், இவை கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், பாருங்கள், ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் பைத்தல் ஹராம் قياما للناس والشهر الحرام والهدي والقلائد ذلك لتعلموا أن الله يعلم ما في السماوات وما في الأرض وأن الله بكل شيء عليم. ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், கஅபாவை, புனிதமான வீட்டை அல்லாஹு தஆலா மக்களுக்கு நிலையாக ஆக்கி வைத்திருக்கிறார். கஅபா பாதுகாக்கப்படுகின்ற வரை இந்த உலகம் அழியாது, மக்கள் இருப்பார்கள். அதுபோன்று புனித மாதம், அதுபோன்று குர்பானி கொடுக்கப்படக்கூடிய பிராணிகள், அதுபோன்று மாலையிடப்பட்ட அந்த குர்பானி பிராணிகள், இவற்றையெல்லாம் மக்களுக்கான கியாம், மக்களுக்கான நிலையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இவற்றை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தினான் தெரியுமா? நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. வானங்களில் பூமியில் உள்ளதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். இன்னும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வஸ்துக்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே உள்ளத்தின் இந்த தன்மையை எதிர்பார்க்கிறான். உள்ளத்தினுடைய இந்த தன்மையை எதிர்பார்க்கிறான். வெறும் அசைவுகளையோ அல்லது சில செலவுகளையோ அல்லாஹு தஆலா எதிர்பார்ப்பதல்ல. அந்த அசைவு உணர்வோடு இருக்க வேண்டும், சொல் ஈமானோடு இருக்க வேண்டும். ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது லப்பைக் என்று சொல்கிறார் என்றால் அங்கே உணர வேண்டும். அவர் லப்பைக், யா அல்லாஹ், உனக்கு முன்னால் ஆஜராகி விட்டேன், உனது வீட்டுக்கு வந்து விட்டேன், வரப்போகிறேன், வந்து கொண்டிருக்கிறேன், அந்த உணர்வோடு இருக்க வேண்டும். உணர்வோடு ஒன்றாமல் சொல்லப்படக்கூடிய சொற்களோ செய்யப்படக்கூடிய செயல்களோ அது ஒரு சாதாரணமான ஒன்றுதான் சகோதரர்களே. அல்லாஹ்விடத்திலே அந்த கணம் அதற்கு இருக்காது. எந்த செயல்கள், சொல்கள் அந்த ஒரு உணர்வோடு செய்யப்படுகின்றனவோ அதற்கு இருப்பதை போன்று. அதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டுகின்றான், இந்த புனிதங்களை பேண வேண்டும் என்று. தொழுகை, இது ஒரு அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம்.
இதை அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பித்து அந்த தொழுகை முடிகின்ற வரை அல்லாஹ் சொல்கிறான், வக்கூமு லில்லாஹி கானிதீன், பயந்தவர்களாக பணிந்தவர்களாக அமைதியாக தொழுகையிலே நில்லுங்கள் என்று. நோன்பா அது ஒரு புனிதம். வீணான பேச்சுகளை பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பார்வைகளை பாதுகாக்க வேண்டும். யார் வீணான பேச்சுகளை பேசுவதை விடவில்லையோ அவர் பசித்திருப்பதிலே தாகித்திருப்பதிலே அல்லாஹ்வுக்கு எந்த நன்மையும் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது போன்றுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ் உம்ராவுடைய இந்த பயணம் என்பது ஏதோ நமக்கு செல்வம் இருக்கிறது அல்லது இது நம்முடைய மார்க்கத்தினுடைய ஒரு கடமை, செய்துவிட்டு வருவோம், எல்லோரும் செல்கிறார்கள் நாமும் செல்வோம், அப்படி செய்யப்படக்கூடிய வணக்கம் அல்ல. அல்லாஹு தஆலா அவனுடைய நேசத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அவனுடைய புனிதத்தை நான் மதிக்கிறேன், உணர்கிறேன், அவனோடு எனக்கு நேசம் இருக்கிறது, அந்த புனிதங்களின் மதிப்பு எனது உள்ளத்தில் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக, என்னுடைய உள்ளத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய அன்பை சோதிப்பதற்காக, அவனுக்காக நான் எவ்வளவு சிரமங்களை தியாகங்களை தாங்கிக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை வெளிப்படையாக காட்டுவதற்காக அல்லாஹ் என்னை அழைக்கிறான். அன்பானவர்களே, அறிஞர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஹஜ் செய்வது சிறந்ததா, அதாவது ஒரு ஹஜ்ஜுக்கு பிறகு இன்னொரு ஹஜ் அல்லது தர்மங்கள் செய்வது சிறந்ததா என்று. என்ன அழகாக சொன்னார்கள் பாருங்கள். தர்மம் செய்வது இவையெல்லாம் வணக்கம்தான், இவையெல்லாம் சிறந்த வழிபாடுகள் தான். ஆனால் இந்த அரஃபா மினா முஸ்தலிஃபாவிலே ஹாஜிகள் படக்கூடிய அந்த சிரமங்களுக்கான நன்மைகளை எங்கிருந்து பெற முடியும் என்பதாக யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு சிறிய அளவுடைய காலம், அந்த சிறிய இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை மூமின்கள் தன்னுடைய அடியார்களை கூட்டி அவர்கள் தனக்காக எந்த அளவு வணக்க வழிபாட்டை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அந்த இடங்களின் புனிதத்தை மதித்தவர்களாக இவ்வளவு சிரமங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு, எத்தகைய பெரிய செல்வந்தர், எல்லோரும் அந்த இடத்திலே சமமாக அல்லாஹ்வை வணங்கியவர்களாக இருக்கக்கூடிய அந்த தியாகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்து அவன் சந்தோஷப்படுகின்றான். அதுவும் குறிப்பாக அரஃபா மைதானம் இருக்கிறது, அது ஹரமுடைய எல்லைக்கு வெளியில் இருக்கக்கூடிய இடம். ஆனால் ஹாஜிகளுக்கு அல் ஹஜ் அரஃபா, அரஃபா தான் ஹஜ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்களே. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அந்த புனிதங்களோடு ஒரு மூமினுடைய உள்ளம் எப்படி ஈடுபாடு கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து அவன் சந்தோஷப்படுகின்றான். ஆகவே அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா அந்த ஈமானை நமக்கு கொடுக்க வேண்டும், அந்த இஹ்லாஸை நமக்கு கொடுக்க வேண்டும், அந்த முஹப்பத்தை நமக்கு கொடுக்க வேண்டும், அந்த பயத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். எப்படி வணக்க வழிபாடுகளுக்கு நாம் துஆ கேட்கிறோமோ அது போன்று அந்த வணக்க வழிபாடுகளை உணர்வோடு, அச்சத்தோடு, அன்போடு, பாசத்தோடு, அந்த ஈமானிய உணர்வோடு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்காக ஏங்கக்கூடிய அந்த ஏக்கத்தோடு செய்ய வேண்டும், அந்த பிரியத்தோடு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அந்த தௌஃபீக்கை நாம் வேண்ட வேண்டும். அதுதான் அன்பானவர்களே ஈமானுடைய உண்மையான அடிப்படையாக இருக்கிறது. நபிமார்கள் ஏன் இபாதத்திலே அழுதார்கள்? ஏன் அழுதார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜிலே இதோ நான் மூசாவை பார்க்கிறேன், இதோ நான் ஈசாவை பார்க்கிறேன், கத்தியவர்களாக கதறியவர்களாக தல்பியா கூறிக்கொண்டு வருவதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்களே. அது எதை உணர்த்துகிறது? அல்லாஹ்வுடைய அந்த ஏக்கம், அல்லாஹ்வுடைய அந்த பாசம், அந்த புனிதங்களின் மீது இருக்கக்கூடிய அந்த தேடல். சகோதரர்களே, இன்று ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள், உம்ரா பயணத்திற்கு செல்லக்கூடிய ஹாஜிகள், அதுபோன்று அவர்களை வழி அனுப்பக்கூடியவர்கள் இந்த ஈமானிய உணர்வை அவர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இல்லை, சென்றோம், சுற்றினோம், பொருள்களை வாங்கினோம், ஏதோ நமது ஒரு கடமை முடிந்தது என்ற அந்த ஒரு நினைப்போடோ அல்லது பெருமையோடோ அல்லது வேறு விதமான எண்ணங்களோடு திரும்புவார்களே, ஆனால் அது உண்மையான பரிபூரணமான ஹஜ் உம்ராவாக இருக்காது. மாறாக செல்லும் பொழுது அல்லாஹ் எனக்கு இந்த ஹஜ்ஜுக்கான தௌஃபீகை கொடுத்தானே, அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள், உண்மையான சரியான வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு எனக்கு தௌஃபீக் கொடு என்ற பயத்தோடு செல்ல வேண்டும். திரும்பி வரும் பொழுது யா அல்லாஹ், அங்கே என்னுடைய குற்றங்களால், குறைகளால், தவறுகளால் என்னுடைய ஹஜ்ஜை நீ நிராகரித்து விடாதே, என்னுடைய குற்றங்களை மன்னித்து என்னுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கு என்று அந்த துஆவோடு பயத்தோடு திரும்பக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய வீட்டை மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்வதற்கான நற்பாக்கியத்தை தந்தருள்வானாக. நம்மிலே யாருக்கு இதுவரை
அந்த வாய்ப்பு ஏற்படவில்லையோ அவர்களுக்கான அந்த வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எளிதாகவும் விரைவாகவும் ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.